ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் ரவையும் வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தோசை செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரை கப் ரவை போட்டுக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு கேரட் துருவி போட்டுக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி ஒன்று, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. கூடவே 3/4 கப் தயிர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் போட்டுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சமாக 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் கோதுமை மாவையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கலாம். மாவு அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்தில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். கரைச்ச மாவை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு மெலிசா வேணும்னா மெலிசா ஊற்றிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். நல்லா ஊற்றிட்டு சுற்றிலும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உடனே திருப்பி போட்டுற வேணாம். வெந்ததும் ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு வீட்டில் இருக்கிற கோதுமை ரவை வச்சு தோசை செஞ்சுக்கலாம். இது கூடவே நம்ம கேரட்லாம் போட்டிருக்கிறதுனால ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க கேரட் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி போட்டு கொடுக்கும்போது தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த தோசையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா தோசையும் அடுத்தடுத்து சுட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்ல ஒரு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே சாப்பிடாம வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம காரம் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ வாங்க எல்லா தோசையும் சுட்டாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா தோசையும் சுட்டாச்சு. சூப்பராக சட்னியோட சூப்பராக இந்த தோசையை வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.